எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு இமேஜை டிஸ்ப்ளே பண்ணுறது நம்ம வெப்சைட்டில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இமேஜை நம்ம வெப்சைட்டில் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஐஎம்ஜி அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த எலிமெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இமேஜை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம எந்த இடத்துல index.htmlனு சேவ் பண்ணி அந்த ஃபைலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ அதே ஃபோல்டரில் நம்ம ஒரு இமேஜையும் இப்போ ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் அந்த இமேஜை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் நம்மளோட கோடில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML இமேஜ் அப்படின்னு கூகுளில் நான் டைப் பண்ணியிருக்கேன். அப்படி டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய இமேஜஸ் வருது. நான் ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற விக்கிபீடியாவில் இருந்த இமேஜையே நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி HTML5 அப்படின்னு ஒரு இமேஜ் வருது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா CS in தமிழ் HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் தானே நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அதே ஃபோல்டரே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு PNG இமேஜாக சேவ் ஆக போகுது. இப்போ அதுக்கு ஒரு ஃபைல் நேமை நான் கொடுக்கணும். இப்போ நான் ஏற்கனவே இருக்க அந்த ஃபைல் நேமை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் HTML அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம எந்த இடத்துல index.html க்ரியேட் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல ஒரு இமேஜையும் நம்ம இப்போ சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இமேஜை ஓப்பன் பண்ண இந்த டேபையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் VS கோடை ஓப்பன் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஃபோல்டர்லேயே ஓப்பன் பண்ணதுனால நம்மளுக்கு index.html சேர்த்து இன்னொரு ஃபைலும் நம்மளுக்கு இங்கே காமிக்குது. html.png அப்படின்னு ஒரு ஃபைல் காமிக்குது. இதுதான் நம்மளுடைய இமேஜ். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே ஆகி காமிக்குது இங்கே. சரி, இப்போ இந்த இமேஜை எடுத்து எப்படி நம்ம வெப்சைட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம index.html போயிட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வெப்பேஜில் டிஸ்ப்ளே பண்ணணுன்னா அது நம்மளுடைய பாடி டேக்குள்ளே தான் வரணும். அதனால் இப்போ நம்ம பாடியில் இருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது வரைக்கும் ஹெட்டிங்கும் பேராகிராஃபையும் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இமேஜை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இமேஜை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு IMG அப்படின்னு ஒரு எலிமெண்ட் டேக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் IMG அப்படின்னு டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எமெட் அப்ரிவியேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது. இப்போ இந்த இமேஜ் டேக்கில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு க்ளோசிங் டேகு கிடையாது. ஏன்னா நம்ம இமேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா எந்த இமேஜை நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சோர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம கொடுப்போம். அதனால் இமேஜ் அப்படின்னு போட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டு அதுக்கு நடுவில் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். இதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இந்த சோர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்மளுக்கு ஒரு டபுள் கோட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சோர்ஸ் உள்ளார தான் நம்ம என்ன இமேஜை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்லாஷ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக VS கோடு 2 ஆப்ஷன் கொடுக்குது. இது ஏன் அப்படின்னா VS கோடு ஸ்லாஷ் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே அதுக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இமேஜ் எடுக்க பார்க்குறாங்க, அந்த இடத்துல என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே டிஸ்ப்ளே பண்ணி காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HTML.png தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணுங்கிறதுனால நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக VS கோடு வந்து அதை ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஆல்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இந்த ஆல்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை இப்போதைக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். பட் லேட்டராக அது ஏன் நம்மளுக்கு தேவை, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல்டுன்னு கொடுத்து எந்த இமேஜை நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களோ இப்படி நீங்கள் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும் இல்லையா, நம்ம லைவ் சர்வர் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுது. இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஏன்னா நம்ம சைஸ் என்ன இருக்கணும் அதை பற்றிலாம் நம்ம சொல்லலை. ஸோ அதோட ஒரிஜினல் சைஸ் என்னவோ அது அப்படியே நம்மளோட வெப்பேஜில் இப்போ டிஸ்ப்ளே ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜை வந்து நம்ம இப்போ இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்ம ஒரு இமேஜ் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு லோக்கலாக இருக்கிற இமேஜை வந்து நம்ம வெப்பேஜில் டிஸ்ப்ளே பண்ண முடியும். இப்போ இந்த ஆல்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த இமேஜை லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இது HTML.png இல்லையா, இந்த PNGக்கு பதிலாக நீங்கள் JPEG அப்படின்னு தெரியாமல் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்கள் இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகாது, ஏன்னா அந்த ஃபைல் அப்படி ஒரு ஃபைலே கிடையாது இல்லையா. ஸோ உங்கள் இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகாது. அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் இமேஜை டிஸ்ப்ளே பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சொல்லலாம். அந்த இமேஜ் என்ன இமேஜ் அப்படிங்கிறத ஒரு டெக்ஸ்ட்டாக சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த யூசர் பார்க்கும்போது அது என்ன இமேஜ் அப்படிங்கிறத அவங்க பார்க்க முடியலனாலும் அது என்ன அப்படின்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா
HTML லோகோ அப்படின்னு அந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆல்ட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஃபனிஷனில் திஸ் attribute defines an alternate text அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ உங்கள் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆக முடியல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுல அப்படின்னா இந்த ஆல்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்லாம் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம HTML.jpeg டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு HTML.png தான் இருக்குது. அதனால் அந்த இமேஜ் லோட் ஆகாது. இப்போ நம்ம அவுட்புட் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் டிஸ்பிளே ஆகலை, அதுக்கு பதிலாக இந்த டெக்ஸ்ட் வந்திருக்கு, HTML லோகோ அப்படின்னு டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய வெப்பேஜில். ஏன்னா நிறைய வெப்பேஜஸில் சம்டைம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அவங்க சர்வர் டவுனாக இருக்கும், இல்லை அந்த இமேஜ் வந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகிருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது அந்த இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்கன் இமேஜ் சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கும். ப்ளஸ் அந்த இமேஜ் என்னது அப்படின்றத அவங்க ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் நம்ம ஒரு IMG எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணுவோம். அதில் சோர்ஸ் அண்ட் ஆல்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனுக்கு பேர் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சோர்ஸ் SRC ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு என்ன ஃபைலை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ட் அப்படின்றது வந்து ஆல்டர்னேட் ஆட்ரிபியூட். அந்த ஆல்டர்னேட் வந்து இந்த இமேஜ் லோட் ஆகிறதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒருவேளை இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் இந்த JPG-யை PNG அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வரும் இல்லையா இமேஜ், அதனால இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேவே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வெப்சைட் ஓப்பன் பண்ணேன்னா நம்மளுக்கு இமேஜே வந்துருச்சு. அந்த HTML லோகோ அப்படின்னு நான் சொன்னது எங்கேயுமே டிஸ்பிளே ஆகலை. இப்போ இந்த சோர்ஸில் நம்ம ஸ்லாஷ் கொடுத்து HTML.png அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் 2-3 ஆப்ஷன் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்லாஷே கொடுக்காமல் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்லாஷ்க்கு பதிலாக வெறும் HTML.png அப்படின்னு கொடுத்து நான் அதை சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணேன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளுக்கு மறுபடியும் அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுவும் இல்லாமல் நம்ம வெறும் ஸ்லாஷ் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஸ்லாஷ்க்கு முன்னாடி ஒரு டாட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ./HTML.png அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணியிருக்கேன். அப்படியும் வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம 3 ஆப்ஷன் பார்த்துருக்கோம் ஒரு சோர்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு. இங்கே இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ./ அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுக்கறது தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லேட்டராக ரொம்ப அட்வான்ஸ்டான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது Node.js, React.js அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த டாட் ஃபார்மேட்டை நிறைய இடத்துல பார்ப்போம். இதுக்கு பேர் ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இப்போதைக்கு புரியல அப்படின்னா இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சோர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ./ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் கரண்ட்டாக இருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய் தேட சொல்கிறீங்க நீங்கள் கோடை. ஸோ நீங்கள் ./ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் HTML.pngன்னு சொன்னீங்கன்னா உங்கள் இண்டெக்ஸ் HTML ஃபைல் எங்கே இருக்கோ அதே இடத்துலையே உங்கள் இமேஜும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துகிற மாதிரி. இதை பற்றிலாம் நம்ம லேட்டராக பார்ப்போம், எப்படி ரிலேட்டிவ் பார்த்தலாம் நம்ம HTML ஃபைலில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத லேட்டராக அட்வான்ஸ்டான வீடியோஸ்லாம் பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது அவ்வளோதான். எப்படி இந்த IMG எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணி ஒரு இமேஜை நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.